வணக்கம். இன்னைக்கு நம்ம வேத ஜோதிடத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு காலகட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா சனி தசைக்குள்ள வர்ற சனி புக்தி. ஆமாங்க, இத பத்தி நம்ம தெளிவா எளிமையா புரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல சனி மகாதசை அப்படின்னு சொன்னாலே அது ஒருத்தரோட வாழ்க்கையில மொத்தமா 19 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய காலகட்டம். இது ஜோதிடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இந்த 19 வருஷ பெரிய தசையில நாம இப்போ ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறது அதோட முதல் பகுதியான சனி புக்திய பத்தி தான். இது எவ்வளவு நாள் தெரியுமா? சரியா 3 வருஷம் 3 மாசம் நடக்கும். அப்போ இந்த சனி புக்தினா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா இது சனி மகாதசைக்குள்ள வர்ற ஒரு சப் பீரியட். இந்த நேரத்துல சனியோட தாக்கம் ரொம்பவே பவர்ஃபுல்லா நேரடியா நம்ம மேல இருக்கும். இதனால வர பலன்கள் நல்லதா இருக்குமா இல்ல கெட்டதா இருக்குமாங்கிறது உங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காருங்கிறத பொறுத்து தான் முழுசா மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சரி, முதல் பகுதியில சனியோட தாக்கம் எப்படி ரெண்டு வெவ்வேறு வழிகள்ல வெளிப்படும்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிங்க. இந்த சனி புக்தியோட அனுபவம் ஒரு ரோடு ரெண்டா பிரியற மாதிரி ரெண்டு தனித்தனி பாதையா பிரியுது. எப்படின்னா, உங்க ஜாதகத்துல சனி பகவான் மகரம் கும்பம் மாதிரி சொந்த வீட்லயோ துலாம்ல உச்சமாகவோ இல்ல நட்பு வீடுகள்லயோ இருந்தா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். அதுவே இதுக்கு நேர்மாறா 6, 8, 12 மாதிரி மறைவு ஸ்தானங்கள்லயோ இல்ல நீசமாகவோ இருந்தா அவர் பலவீனமா இருக்காரு. இந்த ஒரு விஷயம்தான் இந்த 3 வருஷ பயணம் எப்படி இருக்க போகுதுங்கிறதையே தீர்மானிக்கும். சரி, ஒருவேளை சனி பகவான் உங்க ஜாதகத்துல ஒரு பவர்ஃபுல் ஃப்ரெண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அப்போ அந்த பாதை எப்படி இருக்கும்? என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்? வாங்க பார்க்கலாம். அடுத்ததா சனி பகவான் ஜாதகத்துல பலமா இருக்கும்போது நமக்கு கிடைக்க போற நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்களை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். முதலாவதா உங்களோட வேலை, சமூக அந்தஸ்துல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். அரசாங்கம் மூலமா சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் தானா தேடி வரும். சமூகத்துல உங்க பேரும் புகழும் நல்லாவே உயரும். அடுத்தது பாத்தீங்கன்னா சொத்து சேர்க்கை. புதுசா வண்டி வாகனம் வாங்குற யோகம் வரும். ரொம்ப நாளா இருந்த வீடு நிலம் வாங்கணுங்கிற கனவு நிஜமாகும். குறிப்பா இரும்பு, மிஷினரி, எண்ணெய் இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் கிடைக்கும். உங்களோட பர்சனல் லைஃப்லயும் நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி குழந்தைங்கன்னு குடும்பத்துல ஒரு சந்தோஷமான அமைதியான சூழல் இருக்கும். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க கூட இந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸா மாற வாய்ப்பு இருக்கு. சரி, இதெல்லாம் சனி பகவான் நல்லா இருந்தா நடக்கிறது. ஆனா இதுக்கு நேர்மாறா அவர் ஜாதகத்துல ஒரு சவாலான இடத்துல இருந்தா அப்போ என்ன நடக்கும்? வாங்க, இப்போ சனி பலவீனமா இருந்தா என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரலாம்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். முதல்ல உடல் நலம் அப்புறம் காசு பணம் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எலும்பு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப நாளா இருந்த நோய்கள் கூட இந்த டைம்ல வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத செலவுகள் வந்து பண நஷ்டம் ஏற்படலாம். தொழில் பண்றவங்களுக்கு ஒரு மந்தமான நிலைமை உருவாகும். அதே மாதிரி மன ரீதியாவும் சில அழுத்தங்கள் வரலாம். தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், மனச்சோர்வு, தேவையில்லாத குழப்பங்கள்னு மன அழுத்தம் அதிகமாகும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கருத்து வேறுபாடு வரலாம். வேலையில பிடிக்காத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் அல்லது தேவையில்லாத அலைச்சல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். அப்போ இதுக்கு தீர்வே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். நிச்சயம் இருக்கு. அந்த தீர்வுகளை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த கெட்ட பலன்களோட தாக்கத்தை குறைச்சு சனியோட சக்தியை நமக்கு சாதகமா மாத்த என்னென்ன பரிகாரங்கள் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சனியோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க ஒரு 5 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகள் இருக்கு. 1 கோவில் வழிபாடு, 2 ஆஞ்சநேயர் வழிபாடு, 3 சிவன் வழிபாடு, 4 தானம் தர்மம் பண்றது, 5 மத்த உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறது. இதுல வழி நேரடியா சனி பகவான வழிபடுறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது ஒரு பெரிய மாற்றத்தையே கொடுக்கும். 2வது 3வது வழிகள் என்னன்னா மத்த தெய்வங்களை வழிபடுறது. முதல்ல ஆஞ்சநேயர். தினமும் இல்லைன்னா சனிக்கிழமைகள்ல ஹனுமன் சாலிசா சொல்றது ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் பக்தர்களை சனி பகவான் தொந்தரவு பண்றதில்லைன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்ததா சிவ வழிபாடு. சிவபெருமான் யாரு தெரியுமா? அவர்தான் சனி பகவானுக்கே குரு. அதனால சிவனை வழிபடுறவங்கள சனி பகவான் ரொம்ப கடுமையா தண்டிக்க மாட்டார். மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சொல்றது இந்த நேரத்துல ஒரு பெரிய கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்கும். கடைசியா 4வது 5வது வழிகள் சேவை மூலமா சனியோட அருள பெறுறது. சனி பகவான் ஒரு கர்மகாரகன். அதனால நாம செய்யற சேவைக்கு நிச்சயம் பலன் உண்டு. சனிக்கிழமைகள்ல கருப்பு எல், கருப்பு துணி, இரும்பு பொருட்களை யாருக்காவது தானமா கொடுக்கலாம்.
அதே மாதிரி காகம் சனியோட வாகனம். அதனால காகத்துக்கு எல் சாதம் வைக்கிறதும் கருப்பு நாய்களுக்கு சாப்பாடு போடுறதும் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயங்களும் உங்களோட இந்த பயணத்தை நீங்க சிறப்பா வழிநடத்திட்டு போறதுக்கான ஒரு கருவிதாங்க. இத அழகா ஒரு உருவகத்தோட சொல்லலாம். எப்படின்னா, ஜாதகம் ஒரு மேப்னா பரிகாரங்கள் ஒரு காம்பாஸ் மாதிரி. ஆமாங்க, உங்க ஜாதகம் உங்க வாழ்க்கை வழி எப்படி இருக்கும், எங்கெங்க மேடு பள்ளம் இருக்குன்னு காட்டும். ஆனா அந்த வழியில எப்படி சரியா பயணிக்கணும், கஷ்டங்களை எப்படி சமாளிக்கணும்னு நமக்கு வழிகாட்டுறது இந்த பரிகாரங்களுங்கிற காம்பஸ் தான். ஆக, உங்க ஜாதகத்துல சனி எப்படி இருந்தாலும் சரி, உங்க அனுபவத்தை வழிநடத்துற சக்தி உங்க கையில தான் இருக்குங்கிறத மறக்காதீங்க. இப்ப சொல்லுங்க, நாம பார்த்த இந்த கருவிகளை வச்சு உங்க பயணத்தை நீங்க எப்படி வழிநடத்த போறீங்க?